மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயும் நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். நார்மலாக சாதி மதத்து மேலே வெறுப்பு உண்டாகி நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். நிறைய புக்கு படிக்கிற பழக்கம் அப்போ ஆகிடுச்சு சின்ன வயசுல. அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கூடு விட்டு கூடு பயிறது இதெல்லாம் இப்போ வந்து அப்படி சொல்லி அந்த வீடியோவில் போடுறாங்க வேந்தச்சிகள்லாம், அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பொண்ணு இறந்தது. அந்த பொண்ணை ரொம்ப சாதி ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கற்புமாக்கி அந்த பொண்ணை லவ் பண்ணவனே ரொம்ப நரக வேதனையாக கொலை செஞ்சு போட்டிருந்தாங்க. அந்த பையனே அவன் ஃப்ரெண்டோடு சேர்த்து. அது ஒரு பொங்கல் டைமு ஃப்ரெண்டு கூப்பிட்டா இது மாதிரி ஆச்சு, போய் பார்க்கும்போது கூப்பிட்டான். சும்மா அவன் கூட போனேன், இப்படி இருக்குன்ட்டு போனேன். அப்போலேருந்து வெறுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ வேந்த டிவியில் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா வீடியோ ஒரு வெள்ளை கலர் பனியன் போட்டு வந்தது. அதில் ஐயா என்ன சொன்னாருன்னா, பிரிவு இருக்குது, நான் கூட ஒரு நாட்டில் வந்து பிறந்தேன், எனக்கு அந்த பொண்ணு வந்து பிறந்திருக்கு, என்னை பார்க்கும்போது அழுக வந்தது, அப்புறம் மூளையில் இருந்தால் எனக்கு குதிக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ளைட்டில் இருந்து சுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் கடவுள் இப்படி இருந்தார். சரி இது புதுசாக இருக்குது, கூட இது எதுவும் புதுசாக இருக்குது விட்டு நேரடியாக நான் ஈரோட்டிலேருந்து இங்கே வந்து ஐயா பார்த்தேன். ஐயா அப்போ காய் வெட்டி கட்டிக்கிட்டு இது மாதிரி அக்கன்னு சொன்னால் வந்தாங்க. இது மாதிரி இருக்குன்னாங்க, இது மாதிரி இதெல்லாம் ஏன் இருக்குது, இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பார்க்க முடியும், சுயஜாத சொல்ல முடியும் அப்படின்னு அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனால் சரி அப்படின்ட்டு திரும்பி வேலையை அங்கே விட்டு இங்கே சென்னைக்கு வந்துட்டு ஐயாட்ட உபதேசம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் உபதேசம் எடுத்ததோடு சரி, அடிக்கடி பார்க்குறேன். இன்னொன்று பர்சனலாக காமம் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனல் எனக்கு பல பழக்கம்லாம் இருக்கிறதால அந்த பழக்கம் என்ன அந்த பயிற்சியை பண்ண விட முடியாது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன். கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சு. 8ஆவதுல அந்த பழக்கம், பசங்க கூட சேர்ந்து ஏற்பட்ட பழக்கம். அந்த பழக்கம் நான் தான் அந்த பழக்கம் வரும்போது, நினப்பு வரும்போது மொபைல் யூஸ் பண்ணால் கூட எனக்கு அந்த நினப்பு வந்துடும், அந்த பழக்கத்துக்கு ஈடுபட்டுருவேன். அது ஆட்டி படிக்கிறது நானே நினச்சிட்டு இருந்தேன். அப்போதான் இது எல்லாம் போது இவ்வளோ நாளும் இப்படி இருந்துட்டோமே இப்படின்ட்டு ஐயா கிட்ட போகும்போதெல்லாம் அந்த அப்படிப்பட்ட குருகிட்ட போயிட்டு நீ எப்படா இப்படி இருக்க, நீ எப்படி இருக்குன்னு மனசு என்னை துரத்திக்கிட்டே இருந்தது. நான் நிறைய டைம் எனக்கே இந்த பழக்கத்தால லாரியெல்லாம் வீந்து செத்துடணும், தலையை அங்கே வச்சிடணும்லாம் தோணியிருக்கு. எனக்கு நிறைய டைம் செத்து விடலாமா அப்படிலாம் தோணியிருக்கு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐயிட்ட வந்து கேட்டேன், இது மாதிரி இருக்குது, ஒய்ஃப் அழைச்சின ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லிட்டேன், இது மாதிரி இருக்குது, என்னால் இருக்க முடியல, என்னன்னு தெரியல அப்படின்னு. சரி சரியாயிடும் அவளும் சொல்லிட்டா, சரியாயிடும் ஐயாட்ட போயிட்டீங்களா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டா. திரும்பியும் போனவங்களுக்கு திரும்பி எனக்கு என்னன்னு தெரியல. அது பயிற்சி இல்லை எனக்கு, நான் அடையணும் அது மேல நோக்கம் எதுவும் இல்லை. என் செயலை திருத்தமா செய்யணும். ஐயா சொல்லுவார், செயலை திருத்தமா செய்ய, அதுவே உனக்கு முதல் கொடுத்த வெற்றி. அது திருத்தமா செய்யலைன்னா அப்புறம் எப்பரா நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லுவாரு. என் செயலை திருத்தமா செய்ய முடியல, இந்த பழக்கத்துக்குள்ள இப்படி இருக்கு, இப்படிப்பட்ட மனுஷன்ட்டு போய் சேர்ந்துட்டு நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு தோணிட்டே இருந்தது. ஐயா பத்தி நிறைய பேர்த்திட்ட சொல்லுவேன், நான் இப்படி இருக்கிறதால என்னை வச்சு டிசைட் பண்ணிட்டாதீங்க, நான் இப்படி இருக்கேன் நீ இப்படி இருக்க, அதனால என்னை வச்சு என் குரு டிசைட் பண்ணிட்டாதீங்க, அது விசேஷம் மிச்சம், அது நேரடியாக நீ போய் பார்த்தாதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு பையன் மட்டும் வந்தான், அவன் வந்துருக்கு. அப்புறம் வரும்போது தான் ஜீவானந்த ஐயாவை பார்த்தேன், அங்கே பஸ்ஸில் எதிர்த்து சந்திச்சு இது மாதிரியே இருக்குன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீனே 3-4 நினச்சிட்டு இருக்க ஒரு மனசு, அது மனசு ஒன்று தான் இருக்கு, நீனே புதுசாக உருவாக்கி உனக்கே நீ பொய்யா இருந்துக்கிட்டு நீனே உன்னை ஏமாற்றிக்கிட்டு அப்படிங்கும்போது தான் பேசிட்டு இருக்கும்போது தான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது.
இப்போ 16 வருஷமா நம்மளே ஏமாத்திட்டு இருந்துட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நான் முதல் டைமே இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்போ அவங்களுக்குலாம் வித்துட்டாச்சும் போயிடணும்னு நினச்சிருக்கேன். ஒரு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி கூட இது நடந்தது. நான் 40 டேஸ் கிளாஸ் அதுக்கு வரத்துக்கு போனால் நான் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். ஒரு வேலை 2 பேரும் வேலைக்கு போயிட்டானுவோ. அப்போ தான் வேலை கற்றுக்கிட்டு அந்த மிஷினை கற்றுக்கிட்டேன். அவன் போயிட்டானுவோ இந்த மிஷினை வந்துட்டு அவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். அப்புறம் என்னால் முடியல, அங்கே இருக்க முடியல என்னால். நான் சொல்லிட்டேன் கம்பெனியில் 2 மாதத்துக்கு முன்னாடி 40,000 கட்டிட்டு ரிசைன் கொடுத்தாலும் அதுக்கு ஒத்துழைக்க நான் தயாரி. ரிசைன் கொடுத்துட்றேன், வேலையிட்டு போகிறதுக்கும் தயாராக இருக்கேன். 40 நாள் லீவ் கொடுத்தாலும் நான் தயாராக இருக்கேன். எது உங்கள் இது மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க நீ 40 நாள் லீவே எடுத்துக்க, ரிசைன்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்திருக்கேன். பயிற்சி பண்ணாத விட்டது தப்பு யாமல தான். அதுக்கான தண்டனை நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். அது வெளியே சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய தண்டனைலாம் அனுப்பிச்சிருக்கேன். அதனால பயிற்சி திரும்பி மறுபயிற்சி 3 தடவை வாங்கியிருக்கேன். இவ்வளோ பயிற்சி பண்ண போதெல்லாம் நீ தப்பாக செய்கிற, மாற்றி செய்கிற மாதிரிலாம் குழப்பம் வந்திருக்கு எனக்கு. வீட்டில் எனக்கு அம்மா இல்லை, சின்ன வயசில் இறந்துட்டா. மரமாக கிடைச்சா அவன் நல்லவதான், அவளுக்கு இந்த உலகத்தில் பார்த்துட்டு இந்த பிள்ளை 2 பிள்ளைங்க சண்டை அடிக்கடி எங்கள் வீட்டில் நடக்கும். எங்கள் அப்பனுக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு வருது. அது அவன் நினச்சிக்குவா இந்த பிள்ளை 2 பிள்ளை இருக்கா, மற்ற நேரத்தில் நல்லா தான் எனக்கு பார்த்துக்குவா. அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 2 பிள்ளையோட என்னை ரொம்ப பாதுகாப்பு பார்த்து படிக்கலாம் வச்சா. அப்பப்போ சொந்த சண்டை வரும்போது மனுஷனுக்கு வர இயல்பு மாதிரி சொல்லி கட்டுவான். 3 தடவை பயிற்சி வாங்கி இதுக்கு மேலே வாழணும், இல்லை செத்துடணும். ஐயாட்ட வந்துடணும், இல்லைன்னா செத்துடணும். 2 முடிவு எடுத்து தான் வந்தேன் அன்னைக்கு. நான் நல்லா ஆகிட்டேன்னு நான் நம்பலை, உறுதியோடு இருக்கேன். அதுதான் நன்றி. வணக்கம், என் பேர் ஆனந்தராஜ். நான் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே 40 நாள் கிளாஸ் வந்திருக்கேன். என்னன்னா எனக்கு சில பிரச்சனைலாம் இருந்தது. சில இதெல்லாம் இது எனக்கு தொல்லை அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். நானே புதுசாக இதெல்லாம் சமூகத்தால், மதத்தால், சாதியால், மற்ற பழக்கத்தால் இதெல்லாம் எனக்கு தடைன்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் தான் தெரியுது இது மற்றவங்கள சொன்னதில்ல, சும்மா நானே மனசில் ஒரு புதுசாக ஒரு கட்டுப்பாடெலாம் ஏற்படுத்திக்கிட்டு அதை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்குன்னு தெரிஞ்சுது. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அதை நான் பிடிச்சி வச்சுருக்கேன். விட்டுரு, அது போயிடும், மைண்டெல்லாம் ஃப்ரீ ஆகிடும், நல்லா இருக்கலான்னாங்க. இப்போ நல்லாயிட்டேன், அதுவே பெரிய சந்தோஷம். இங்கே ஆனந்த வாழ்வுன்னு இருக்காங்க. நான் ஆனந்தமாக வாழ்கிறது எப்படி, அதுக்கு எது தடையாக இருக்குது, நான் எங்கே போக போகிறேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, புரிய வச்சுருக்காரு. அப்புறம் இது இப்படி ஆனந்தமாக இருக்கிறேன்னா நான் மற்றவங்கள்ட்ட எப்படி பழகினா தான் நான் அதை தக்க வச்சுக்க முடியும். ஸோ எப்படி பழகணும், எப்படி லிமிட் வச்சு பழகலாம் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. பழகிட்டோன்னா நம்மளுக்கு நிமிர்ந்து நிற்க முடியும். நான் யாருன்னு தெரிஞ்சாச்சு, பார்த்து பழகிடாச்சு, நிமிர்ந்து நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் இருந்தாலும் நான் ஊக்கமாக இருந்தால் தானே என் வாழ்க்கையில் முன்னேற முடியும். என் வாழ்க்கைக்கு தேவையான வளமைகளை, பொருட்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமாக கொண்டாட்டமாக புள்ள பொண்டாட்டிக்கெலாம் வாழ முடியும். ஸோ அது ஊக்கணும் புரிய வச்சுட்டாரு. இதெல்லாம் அடையிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு காலம் இருக்குது. இந்த காலம்தான் எல்லாத்துக்கும் அதான் எனக்கு புரிய வச்சுருக்காரு. இது எல்லாமே இது ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சால் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கொண்டாட்டமாக சந்தோஷமாக வாழ முடியும். ஒரு தாய் தந்தைகிட்ட, உற்றார் உறவினர்கிட்ட சொல்ல முடியாத கஷ்டத்தை, துக்கத்தை அதெல்லாம் இங்கே இப்படியேப்பட்ட ஒரு குருக்கிட்ட, குருனா இவர் தான் நான் பார்த்த வரையும், குருக்கிட்ட சொல்லலாம். அன்பு மிகுந்த குரு. நீ என்ன தான் பண்ணாலும் சில பேர் ஒதுக்கிடுவாங்க, ஏடா இப்படி இருக்குன்னு. இந்த குரு போல் உலகத்தில் ஒரு குரு நான் பார்த்ததில்ல. அன்புனா இது தான். அப்போ போல் அடித்து நீ நல்லா இரு, சந்தோஷமாக இரு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு திருத்தி நல்லா வளர்த்துருக்காரு. இங்கே 40 நாளும் நான் ஒரு நாள் கூட துக்கமாகவோ கஷ்டமாகவோ சோம்பேறியாகவோ உட்காந்ததில்லை. நல்லா சந்தோஷமாக இருக்கேன், போய் நல்லா வாழுவேன், நல்லா இருப்பேன். சாப்பாடு நல்லா இருந்தது. இங்கே ஒவ்வொரு நாள் உணவும் சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருந்தது. புதிய உணவு நல்லா இருந்தது. ஒவ்வொரு உணவும் நான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன். நானாக இருப்பேன், எப்போதும் என் சந்தோஷத்தை இழக்காது இருப்பேன். எல்லா போதுக்கும் என்னை படைத்த கடவுளுக்கும் எனக்குள்ளே இருக்க கடவுளுக்கும் நான் உண்மையாக இருப்பேன். நான் உண்மையாக இருப்பேன்.
ஐயா ஒரு எப்பயும் சொல்லுவார், நான் இருக்கிற வரை என்னை பயன்படுத்திக்கங்க, நான் ஒரு வாய்ப்பும்பார். ஐயாவை நான் பயன்படுத்திட்டு நான் எங்கே போய் சேரணுமோ அது நல்லா கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும். அது இயற்கை. கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் குருவுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. நான் வந்ததுக்கு காரணம் என் குடும்ப உறவுகளால் பாசம் பற்று, அதனாலேயும் எனக்கும் கைப்பழக்கம் இருந்தது கிட்டத்தட்ட 15 வருஷம். அதில் நான் சிக்கி தவிச்சு நான் அதை விட முடியாது நினச்சிக்கிட்டு இருந்தது. அது இந்த சூழல்லாம் என்னை நெருக்கிட்டே இருந்துது. இதை எப்படியாச்சும் விட்டுறணும்னு நான் ரொம்ப நாள் 40 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணி நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். போதுமான தொகை இல்லாத காரணமும் நான் அதை விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி என்ன நடந்தாலும் இருக்கும், நம்ம எப்படியே சம்பாரிச்சிட்டு ஒரு நாள் செத்துருவோம், எல்லா சொத்து எல்லாம் எடுத்துக்குவாங்க, எனக்கான காசை நான் எடுத்துக்கிட்டு பவுனை கொண்டு அடகு வச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, ஐயா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிம்பம் ஜொலிக்குது. இங்கே யாருக்கு என்ன நோய் இருக்குது, இப்போ வீட்டுக்கு போனால் டாக்டர் போனால் அங்கே அப்பமா இருப்பார், ஹாஸ்பிட்டல் போனால் நோய் தீர்க்கும் டாக்டராக இருப்பார், நண்பர்கிட்ட போனால் இருக்குங்களா, அந்த பிம்பத்தில் இங்கே வெளிப்படுகிறாரு. எனக்கு நோய் இருக்குது, இது மாதிரி நோய்கள்லாம் இருந்திருக்கு. சாதிங்கிற நோய், அது குடும்ப பாசத்த நோய், அப்புறம் இந்த மாதிரி பழக்கத்தை நோய், பால் பற்று எனக்கு ரொம்ப அதிகம். பெண்ணை பார்த்தாவே இப்போ பார்த்தாலும் காமத்தோடையும் பார்க்குற பார்வை, இந்த பார்வையெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கேன். கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் இருந்தால் தான் நீ கொண்டாட்டத்தை தக்க வச்சுக்க முடியும் முதல்ல அப்படின்னு சொன்னார். ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்தமாக இருக்குன்னா நீ எங்கேருந்து வந்த, எங்கேருந்து போக போகிற, இங்கே என்ன பண்ணியிருக்க, உனக்கு துன்பம் என்னத்துக்கு வருது, இதெல்லாம் பண்ணி யோசிப்பார். மனுஷன்கிட்ட எப்படி பழகணும், துன்பம் வராதுக்கு நான் நான் இழக்கக்கூடாது, அதுக்கு நானாக இருக்கணும், என்னை இன்பத்தை இழக்காத இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படி பார்த்துருந்தார். அப்புறம் சரி இது மட்டும் போதுமா, நான் வாழ்க்கையில் வளமாகணும், கொண்டாட்டமாகணும், எனக்கு வறுமைன்னு ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் அழித்து உழைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னாரு. அதுக்கு ஊக்கம் தேவை, ஊக்கம் போல் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, அது மீட்டு எடுக்க முடியாத ஒன்று, அது நீ மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் காலங்கிறது காலம் பொன் போனதுன்னாங்க. காலம் பொன் போனது இல்லை, அது எதுக்கும் ஈடு ஆகாத ஒன்று அப்படின்னு ஐயா புரிஞ்சிச்சு. பிடிக்குதா ஒன்று ஒன்றா நான் வாழ்க்கையில் இங்கே வந்த பிறகு 40 டேஸில் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் புரிய நல்லா ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷமாக இருக்கேன், கொண்டாட்டமாக இருக்கேன். அப்புறம் புள்ள பொண்டாட்டியோட எல்லாத்தையும் மற்றவங்க மேலே குத்தம் சொல்கிற பழக்கம் என்கிட்ட இருந்தது. புறகுணம், எங்கள் அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, சொந்தம் சரியில்லை, இதெல்லாம் அது அவங்க சரியில்லைன்னா அவங்களுக்கு தான், நான் சரியில்லைன்னா நான் தான். இதுக்கு காரணம் நான் வாழாத இருக்கிறதுக்கும் என் துன்பத்துக்கு காரணமும் நான் கொண்டாட்டம் இல்லாததுக்கு காரணம் முழுக்க நான் தான் எனக்கு ஐயா புரிய வச்சுருக்காரு. இதுபோல் இங்கே கிடைக்கிற உணவு ரொம்ப வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு நாளும் நல்லா இருந்தது. காலையில் ஐயா நான் பாட்டு பாட எனக்கு பிடிக்காது, பாட்டு கேட்பேன், எனக்கு பாட்டு பாட வரவே வராது. அப்போது பாட்டு பாடு சரியாயிடும் அப்படின்னாரு. பாட்டு பாடுறது கூட தெரியுது, எனக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வெளிப்பட்டு வெளியே போகுதுன்னு தெரிய ஆரம்பிச்சிது. சாயந்தரம் பசங்க சொல்லியா எப்படி இருக்கனால பாரு, எப்படி சொல்லுது, ஒரு அப்பா கூட சில டைமில் அவன் செய்கிற தவறை மன்னிக்கவே மாட்டான். அந்த சில டைமில் நீ போயிடுறா, எதுக்குடா எனக்கு பிள்ளையா இருக்கான்னு சொல்லிடுவான். இந்த அன்பு எங்கே போனாலும் ஈடாகாது. இப்படியாப்பட்ட அப்போ எல்லோருக்கும் இந்த அப்பா கிடைக்கணும். இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் இந்த அப்பா கிடைச்சிட்டாருன்னா எல்லாரும் சாதி மதம் பற்று எதுவுமே இல்லாத கொண்டாட்டமாக காமம் அந்த சிக்கலில் சிக்காத ஜாலியாக கொண்டாட்டமாக இருந்துட்டு கடவுள் தான் எல்லாமே ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ரொம்ப நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.